த்ரிஷா அவங்கள பத்தியும் விஜய் அவரை பத்தியும் நிறையவே வதந்திகளும் கிசுகிசுக்களும் பேசப்பட்டு வர நிலையில இப்ப இந்த பிரபலம் இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்களா. எப்ப சங்கீதா அவங்க விவாகரத்து மனு தாக்கல் பண்ணாங்களோ அப்ப இருந்த த்ரிஷா அவங்க விஜய் அவர் கூட நிறைய இடங்கள்ல புகைப்படங்கள்ல பார்க்க முடியுது. சில துக்க நிகழ்வுகள்ல விசேஷங்கள்ல கூட நேர்ல பார்க்க முடியுது அவங்கள. இந்த நிலையில சீனியர் நடிகையான ராதிகா அவங்க ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. விஜய் அவங்களும் த்ரிஷா அவங்களும் கில்லி படத்துல முதன்முறையா இணைஞ்சு நடிச்சாங்க. அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட். ஒரு ஜோடி நடிச்சு அந்த படம் மெகா ஹிட் ஆயிருச்சுன்னா தொடர்ந்து அவங்களே ஹீரோ ஹீரோயினா புக் செய்யற சென்டிமெண்ட் வந்து விஜய்க்கும் த்ரிஷா அவங்களுக்கும் நடந்துச்சு. அது காரணமா தான் திருப்பாச்சி, ஆதி, குருவின்னு வரிசையா நடிச்சாங்க. அதுல திருப்பாச்சி மட்டும்தான் சூப்பர் ஹிட். குருவி படத்துக்கு அப்புறம் 10 வருஷத்துக்கு வரைக்கும் 2 பேரும் சேர்ந்து நடிக்கல. 2 பேரும் சேர்ந்து நடிச்சா தேவையில்லாத கிசு கிசு வரதுனால சங்கீதா அவங்களும் எஸ் அவங்களும் இந்த கண்டிஷனை வச்சுட்டாங்களாம். அப்ப வந்து இந்த பேச்சு வந்து வைரலாச்சு. சூழல் இப்படி இருக்க பல வருஷமா பிஸியா இருந்தாங்க 2 பேரும். அவங்களோட வேலைகள்ல இருந்தாங்க. லியோ படத்துல மறுபடியும் சேர்ந்து நடிச்சாங்க. வழக்கம் போல இதுல அந்த ஜோடிய ரசிகர்கள் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. அந்த படத்துக்கு அப்புறம் விஜய் அவரோட அடிக்கடி தனியா புகைப்படங்கள் எடுத்ததுனால அப்ப வந்து சர்ச்சையாச்சு. இப்படிப்பட்ட நிலையில சங்கீதா அவங்களுடைய விவாகரத்து மனுவிலையும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நடிகை தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட கூறியிருந்ததா சில செய்திகள் எல்லாம் வெளியாச்சு. இதை தொடர்ந்து அந்த விஷயம் வெளியே வந்த நாள்ல இருந்து சமீபத்திய விஜய் அவருடைய பிறந்த நாள் வரைக்குமே த்ரிஷா அவங்களும் விஜய் அவங்களும் பொது வெளியில சேர்ந்தே இருக்காங்க. பிறந்த நாளை கூட த்ரிஷா அவங்களோட தான் கொண்டாடினாங்க. இதையெல்லாம் பார்த்ததுமே தாவேக்காவினரோ ஒன்று சங்கீதா அவங்க கூட சேருங்க, இல்லைன்னா முறையா விவாகரத்து வாங்கிட்டு உங்களோட திருமண விஷயத்தை பத்தி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலையில ராதிகா அவங்க பேட்டி கொடுத்தது ஒன்று வைரல் ஆயிட்டு இருக்கு. அதுல விஜய் அவங்கள பத்தியும் த்ரிஷா அவங்கள பத்தியும் கேள்வி கேட்டதுக்கு, அரசியல் செய்ய வந்துட்டா நீங்க மக்களுக்கான மனிதனா இருக்கணும். எம்ஜிஆர், என்டிஆர், ஜெயலலிதா இவங்க எல்லாரும் சினிமால இருந்து வந்தவங்க தான். அவங்க வந்த காலகட்டம் வேற. அவங்க வந்தப்ப மக்கள் சிந்தனை வேற இருந்துச்சு, சமூக அக்கறை வேற இருந்துச்சு. இப்ப 2026 சமூக வலைதளம் மீடியாலாம் வளர்ந்துருச்சு. ஒரு பெரிய வாய்ஸை கொடுக்குது இப்ப மீடியா. அதுல எது உண்மை பொய் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதே பெரிய வேலையா இருக்கு. இப்ப அரசியலுக்கு வர நடிகர்களுக்கு பெரிய சவால் இருக்கு. ஆனா அவங்க மக்களுக்கு மனிதரா இருக்கணும். மற்றபடி யாரோட பர்சனல் வாழ்க்கையிலும் நான் வந்து எந்த ஒரு தலையீடும் இட்டு அவங்கள பத்தி இப்படிதான் அவங்க அப்படிதான் அவங்கன்னு சொல்ல விரும்பல அப்படிங்கிற மாதிரி ராதிகா அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த விஷயங்கள் இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு. சமீபத்துல கூட ராதிகா அவங்க பாக்யராஜ் அவங்களுடைய இறப்புல கொஞ்சம் பிரைவசி கொடுங்க அப்படின்னு பேசின விஷயங்களை பார்க்க முடிஞ்சது. பத்திரிகைகள்ல நிறைய விஷயங்கள் எழுதுறாங்க, பேசுறாங்க, எல்லா இடங்கள்லயுமே அவங்களே இருக்காங்க. எங்களுக்கு ஒரு தனிப்பட்ட விஷயமே ஒரு ஃபீல் பண்றதுக்கு கூட ஒரு இடம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல வரது புரிஞ்சுக்க முடிஞ்சது. இப்ப சமூக வலைதளங்கள்ல அதுவே மிக பெரிய டாபிக்கா மாறிட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல சினிமா அரசியல் தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.